ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் கற்றுக்கலாம். நாம் இந்த வீடியோவில் நண்பர்களுக்கு மத்தியில் நடக்கக்கூடிய உரையாடல்களை நாம் இங்கிலீஷில் எப்படி பேசுவாங்க அப்படிங்கிறத நம்ம கற்றுக்க போகிறோம். இந்த வீடியோஸ் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் பாருங்கள். வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஃபஸ்ட்டு ஒன், வா நண்பா எப்படி இருக்கிற? வா நண்பா எப்படி இருக்கிற? இதை நம்ம எப்படி கேட்கலாம்? Hi friend, how are you? Hi friend, how are you? நெக்ஸ்ட் ஒன், நல்லா இருக்கிறேன், நீ எப்படி இருக்கிற? நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்கிற? இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? I am fine, how are you? I am fine, how are you? நெக்ஸ்ட் ஒன், தேர்வுக்கு தயாராகி விட்டாயா? தேர்வுக்கு தயாராகி விட்டாயா? இதை நம்ம எப்படி கேட்கணும்? Have you prepared for the exam? Have you prepared for the exam? நெக்ஸ்ட் ஒன், தேர்வுக்கு படித்து கொண்டு இருக்கிறேன். தேர்வுக்கு படித்து கொண்டு இருக்கிறேன். இதை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா, I am studying for the exam. I am studying for the exam. நெக்ஸ்ட் ஒன், நீ எல்லா பாடங்களையும் படித்து முடித்து விட்டாயா? நீ எல்லா பாடங்களையும் படித்து முடித்து விட்டாயா? இதை நம்ம எப்படி கேட்கணும் அப்படின்னா, Have you completed all the lessons? Have you completed all the lessons? நெக்ஸ்ட் ஒன், அடுத்து என்ன படிக்க போகிற? அடுத்து என்ன படிக்க போகிற? What to study next? What to study next? நெக்ஸ்ட் ஒன், மருத்துவத்துறை சம்பந்தமாக படிக்க ஆசை. மருத்துவத்துறை சம்பந்தமாக படிக்க ஆசை. I want to study in the field of medicine. I want to study in the field of medicine. நெக்ஸ்ட் ஒன், பொறியியல் படிக்க அவ்வளவு விருப்பம் இல்லை. பொறியியல் படிக்க அவ்வளவு விருப்பம் இல்லை. Not much desire to study engineering. Not much desire to study engineering. நெக்ஸ்ட் ஒன், பொறியியல் துறையில் நல்ல எதிர்காலம் இருக்கும். பொறியியல் துறையில் நல்ல எதிர்காலம் இருக்கும். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, There will be a good future in the field of engineering. There will be a good future in the field of engineering. நெக்ஸ்ட் ஒன், எந்த கல்லூரியில் சேர விருப்பம்? உனக்கு எந்த கல்லூரியில் சேர விருப்பம்? இதை நம்ம எப்படி கேட்கணும் இங்கிலீஷில்? Which college do you want to join? Which college do you want to join? நெக்ஸ்ட் ஒன், விடுதியில் தங்கி படிக்க ஆசையாக இருக்குது. விடுதியில் தங்கி படிக்க ஆசையாக இருக்குது. I want to stay in the hostel and study. I want to stay in the hostel and study. நெக்ஸ்ட் ஒன், எனக்கு சென்னையில் நிறைய நண்பர்கள் இருக்காங்க. எனக்கு சென்னையில் நிறைய நண்பர்கள் இருக்காங்க. இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? I have many friends in Chennai. I have many friends in Chennai. நெக்ஸ்ட் ஒன், வெளிநாடு போய் படிக்கலான்னு தோணுது. வெளிநாடு போய் படிக்கலாம்னு தோணுது. இதை நம்ம எப்படி சொல்லணும்? I want to study abroad. I want to study abroad. நெக்ஸ்ட் ஒன், அப்பாவின் கனவை நான் நிறைவேற்ற வேண்டும். அப்பாவின் கனவை நான் நிறைவேற்ற வேண்டும். I have to fulfill my father's dream. I have to fulfill my father's dream. நெக்ஸ்ட் ஒன், நீ 10th நல்ல மதிப்பெண் பெற்றாயா? நீ 10th நல்ல மதிப்பெண் பெற்றாயா? இதை நம்ம எப்படி கேட்கணும் இங்கிலீஷில்? Did you get good marks in 10th standard? Did you get good marks in 10th standard? நெக்ஸ்ட் ஒன், கஷ்டப்பட்டு படித்ததால் நல்ல மதிப்பெண் பெற முடிந்தது. கஷ்டப்பட்டு படித்ததால் நல்ல மதிப்பெண் பெற முடிந்தது. இதை நம்ம எப்படி சொல்லணும்? I was able to get good marks because I studied hard. I was able to get good marks because I studied hard. நெக்ஸ்ட் ஒன், எனக்கும் ஒரு லட்சியம் இருக்குது. எனக்கும் ஒரு லட்சியம் இருக்குது. இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? I have an ambition. I have an ambition. நெக்ஸ்ட் ஒன், உன் லட்சியத்தை அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். உன் லட்சியத்தை அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். I wish you all the best in achieving your goal. I wish you all the best in achieving your goal. நெக்ஸ்ட் ஒன், நீ தினமும் உடற்பயிற்சி செய்வாயா? நீ தினமும் உடற்பயிற்சி செய்வாயா? இதை நம்ம எப்படி கேட்கணும்? Do you exercise daily? Do you exercise daily? நெக்ஸ்ட் ஒன்,
தேர்வு நேரங்களில் உடற்பயிற்சி செய்வதில்லை. தேர்வு நேரங்களில் உடற்பயிற்சி செய்வது இல்லை. இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா No. Exercise during exams. No. Exercise during exams. நெக்ஸ்ட் ஒன், உனக்கு படிப்பை தவிர வேறு என்ன பிடிக்கும்? உனக்கு படிப்பை தவிர வேறு என்ன பிடிக்கும்? What else do you like to study? What else do you like to study? நெக்ஸ்ட் ஒன், பாட்டு கேட்பது சமைப்பது எனக்கு விருப்பம். பாட்டு கேட்பது சமைப்பது எனக்கு விருப்பம். I like listening to music and cooking. I like listening to music and cooking. நெக்ஸ்ட் ஒன், நீ எனக்கு நண்பனாக கிடைத்தது பெரிய சந்தோஷம். நீ எனக்கு நண்பனாக கிடைத்தது பெரிய சந்தோஷம். I am very happy to have you as my friend. I am very happy to have you as my friend. நெக்ஸ்ட் ஒன், நீ நண்பனாக இருப்பது எனக்கும் சந்தோஷம். நீ நண்பனாக இருப்பது எனக்கும் சந்தோஷம். I am also happy to have you as a friend. I am also happy to have you as a friend. நெக்ஸ்ட் ஒன், எங்கள் அப்பா அடிக்கடி ஒன்று சொல்லுவாங்க. எங்கள் அப்பா அடிக்கடி ஒன்று சொல்லுவாங்க. இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? Our father often used to say something. Our father often used to say something. நெக்ஸ்ட் ஒன், உங்கள் அப்பா என்ன சொல்லுவாங்க? உங்கள் அப்பா என்ன சொல்லுவாங்க? What will your father say? What will your father say? நெக்ஸ்ட் ஒன், படிப்பை விட ஒழுக்கம்தான் ரொம்ப முக்கியம். படிப்பை விட ஒழுக்கம்தான் ரொம்ப முக்கியம். Discipline is more important than studies. Discipline is more important than studies. நெக்ஸ்ட் ஒன், ஆம் அது உண்மைதான் நண்பா. ஆம் அது உண்மைதான் நண்பா. Yes, that's true, my friend. Yes, that's true, my friend. நெக்ஸ்ட் ஒன், சரி நண்பா நான் போயிட்டு வர்றேன். சரி நண்பா நான் போயிட்டு வர்றேன். இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? Well, my friend, let me go. Well, my friend, let me go. லாஸ்ட் ஒன், கவனமாக போய் வா நண்பா நாளை பார்க்கலாம். கவனமாக போய் வா நண்பா நாளை பார்க்கலாம். Be careful, my friend. See you tomorrow. Be careful, my friend. See you tomorrow. Thank you friends. Thanks for watching.